இன்றைக்கி கடாய் மஷ்ரூம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதோட மசாலா பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 6 வத்தல் ட்ரை ரெட் சில்லி. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். இது ரோஸ்ட் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து லோ டு மீடியமில் வைக்கணும். வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம ரோஸ்ட் பண்ணால் போதும். இதுலேருந்து ஒரு நல்ல ரோஸ்டட் ஸ்மெல் வரும்போது நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒரு கிரைண்டிங் ஜாரில் போட்டு கொஞ்சம் கோஸாக நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ணக்கூடாது, கொஞ்சம் கோஸ்லி பவுடர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி க்யூப் சைஸாக கட் பண்ண ஆனியன் சேர்க்கணும். இது நம்ம ஹை ஃப்ளேமில் சாட்டே பண்ணி எடுக்கணும். ஆனியன் எல்லாம் சாட்டே பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதே மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ண கேப்சிகம் சேர்க்கணும். இதில் ஒரு கேப்சிகம் சேர்த்துருக்கேன். இந்த கேப்சிகம் சாட்டே பண்ணும்போது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு தான் சாட்டே பண்ணணும். ரெண்டு நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இதை சாட்டே பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். லாஸ்ட்டாக நம்ம மஷ்ரூம் சாட்டே பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு 250 கிராம் மஷ்ரூம் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இந்த மஷ்ரூமில் இருந்து வர்ற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அது எட்ஜஸ் எல்லாம் ஒரு ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நம்ம இதை சாட்டே பண்ணணும். இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆகும்போது நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கடாய் மஷ்ரூம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக பொடி பொடியாக நறுக்குன்னு 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்க்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் பொடியாக நறுக்கின தக்காளி சேர்க்கலாம். இது 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்க்கலாம். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ண மசாலா அதிலிருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த மசாலா பவுடர் சேர்க்கணும். இப்போ இதில் 1/2 கப்பு தண்ணி சேர்க்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி இது நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா லிட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாட்டே பண்ணோம்ல அந்த கேப்சிகம், ஆனியன், மஷ்ரூம் எல்லாம் சேர்க்கலாம்.
இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட எண்ணெய் மேலே வர்ற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணணும். ஒரு 4 மினிட்ஸ் ஆகும்போது இதோட எண்ணெய் எல்லாம் மேலே வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த கடாய் மஷ்ரூம் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.